வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் லைக் s.k.s யூடியூப் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அம்மா மீன் வறுத்து கொடுத்திருக்காங்க, கான்ஸ்டார்மா போட்டிருக்காங்க, காரம் இல்லாம இருக்கு. நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பாறை மீன் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரு லெமனை கட் பண்ணி ரெண்டா வச்சு, ஒரு லெமன் போதும். அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு சிறிதளவு உப்பு, மீன் வறுவல் பொடி 200 கிராமு. மீன் வறுவல் பொடி போட்டுட்டு கொஞ்சம் நமக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வெறும் காரப்பொடி மட்டும் போடலாம். வெறும் மிளகாத்தூள் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. லெமனை பிழிஞ்சு விட்டுறோன்னா, அடுத்து சால்ட்டு தேவையான அளவு, மீனுக்கு ஏற்ற அளவு சால்ட்டு போட்டுக்குவோம். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம வறுக்கும் போது இந்த மசாலா, நம்ம சேர்க்குற மசாலா எண்ணெயில் உதிராமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறோம். நம்ம தேவைக்கு ஏற்ற போல சேர்த்துக்கலாம். அடுத்து மீன் வறுவல் பொடியை மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கலந்து வச்சுட்டோம். இப்போ அது 1 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறினாதான் இதோட காரம், உப்பு, புளி எல்லாமே இதில் சேர்ந்து நம்ம வறுக்கும் போது டேஸ்ட் இருக்கும். இதுக்கு கொஞ்சம் லெமன் தேவைப்படுது, அதனால நான் பாதி லெமனை புழிஞ்சு விடுறேன். உங்க தேவைக்கு ஏற்ற போல லெமன் சேர்த்துக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து 1 மணி நேரம் ஊற வைப்போம். ஊற வச்சுட்டு இப்போ எல்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டோம். இதுக்கப்புறம் 1 ஹவர் கழிச்சு எடுத்து நம்ம மீனை வறுத்துடலாம். இப்போ மீன் வறுக்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். மீன் மசாலா கலந்து 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அடுத்து வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுறேன் தாச்சியில். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோடனே ஒவ்வொரு பீஸாக எடுத்து போட்டு வறுத்து எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து போடுவோம்.
இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த மசாலாலாம் எந்த இதுவும் உதிரலை. எண்ணெய் தனியாக தெரியுது, மீனோட சேர்ந்த மசாலா மீனோட ஒட்டி இருக்குது. வாவ், சூப்பராக வந்திருக்கு. நல்லா இப்போ மீன் நல்லா வறுத்துட்டோம். எடுத்து இப்போ தட்டில் வச்சுருவோம். ஓகே, சாப்பிடுங்க. எப்படி இருக்கு மீன்? சூப்பரா இருக்கு. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. வீட்லயே செஞ்சு பாத்தீங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அம்மா மீன் வறுத்து கொடுத்துருக்காங்க, கான்ஸ்டார்மா போட்டிருக்காங்க, காரம் இல்லாம இருக்கு. நீங்களும் உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம
நீங்கள் என்ன தமிழ் லைக் s.k.sக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.